Good morning, everyone. This is Miss S. Kripa Lakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 5 Part 1. Employees Provident Fund and Miscellaneous Provision Act 1952. The Employees Provident Fund and Miscellaneous Provision Act 1952 is a significant piece of social welfare legislation enacted by the Government of India. So, in the Act 1952, இந்த ஆக்ட் வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி and stability to employees working in factories and other establishments. ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the act ensures that employees receive a lump sum benefits at the end of the retirement or upon leaving employment through monthly contributions சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் அதாவது ஒரு லார்ஜ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா வந்து அப்பான் லீவிங் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த்ரூ மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் ஜாயிண்ட்லி பை த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. இதுலயும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். பிஎஃப் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிஎஃப் பிடிக்கிறாங்க என்னோட சேலரியிலேருந்து எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மந்த்லி வேஜஸ்லேருந்து இந்த வந்து பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து எடுத்துப்பாங்க. இதுலேயுமே எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆக்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு என்ஷூர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் த்ரூ அ கம்பல்சரி சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த ஆக்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் த்ரூ அ கம்பல்சரி சேவிங் சிஸ்டம்னா இது வந்து இந்த பிஎஃப்ன்றது ஒரு கம்பல்சரியான சேவிங் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி யாருக்கு அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு ப்ரமோட் சேவிங் ஹேபிட்ஸ் அமாங் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வந்த மூலயமா இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சேவிங் ஹேபிட்ஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ கம்பல்சரியாக இதை வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும் நம்மளோட சேலரியிலேருந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு ப்ரொவைட் மானிட்டரி சப்போர்ட் டு எம்ப்ளாயிஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டில் நம்ம சேவ் பண்ணுற பிஎஃப் சேவ் பண்ணுற மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மானிட்டரி சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் சரி அவங்க ஃபேமிலிஸ்க்கும் சரி. எப்போ அப்படின்னா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்லேயோ இல்லை ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும்போதோ இல்லை ஒரு டிசபிலிட்டியோ இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பிஎஃப் அமௌண்ட் இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு ஆஃபர் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆஃபர் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து இந்த நம்மளுக்கு வந்து பர்சனலாக இல்லாமல் நம்மளோட ஃபேமிலிஸ்க்கும் சரி வெறும் ரிட்டையர்மெண்ட் அப்போ மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த எல்லா விஷயங்களுக்கும் சரி இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் பென்ஷன் இன்சூரன்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குமே. நெக்ஸ்ட் டு அசிஸ்ட் எம்ப்ளாயீஸ் இன் எமர்ஜென்சி பை அலோவிங் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். ஸோ இந்த ஆக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ் எல்லா பர்பஸ்க்கும் காசு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மேரேஜஸ், எஜுகேஷனுக்காக இல்லை ஹவுசிங் பர்பஸ்க்காக இந்த அமௌண்ட்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் ரெகுலேட் எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம் அக்ராஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதை வந்து ஒரு எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் ஸ்கீமாக பார்க்குறாங்க இந்த பிஎஃப் ஆக்டை வந்து. Next, to create a uniform framework for both employers and employees
ஃபார் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பெனிஃபிட். இதை வந்து எதனால் வந்து இதில் வந்து டு கிரியேட் யூனிஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் எம்ப்ளாயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்றனால இந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றனால யூனிஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.